நம்ம இப்போ இருக்கிறதுக்கு பேர் கோடீஸ்வர சுவாமி திருக்கோவில். இது இருக்கிறது ஊருக்கு பேர் கொட்டையூர். இந்த கொட்டையூர் அப்படிங்கிறது கும்பகோணத்துக்கு காவிரியோட வடகரையில் கும்பகோணத்துக்கு ஜஸ்ட் வெளியிலே இருக்குது. கும்பகோணத்தோடு சேர்ந்ததுன்னே கூட நம்ம சொல்லலாம். கும்பகோணத்துலேருந்து சுவாமி மலை போகிற ரோட்டில் இந்த கொட்டையூர் இருக்குது. பைபாஸுக்கு முன்னாடியே வருது. ஸோ அதனால் இது கும்பகோணத்தோடு சேர்ந்த ஒரு ஊர் தான் இந்த கொட்டையூர். இந்த கொட்டையூரில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க, எல்லாமே இங்கே எது செஞ்சாலும் கோடி மடங்கு புண்ணியம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவாமி பேர் கோடீஸ்வரர், அம்மனுக்கு பேர் பந்தாடு நாயகி. இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா, சண்டிகேஸ்வரருக்கு பேர் கோடி சண்டேஸ்வரர், முருகர் கோடி முருகர், பிள்ளையார் உருவத்திலே நிறைய பிள்ளையார்கள் செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இங்கே இருக்குது. இந்த கன்னிமூல கணபதியில் அந்த மாதிரி செதுக்கப்பட்டிருக்கு இந்த ஊரில். இந்த கொட்டையூர் தேவார பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம். ராமர் வழிபட்டிருக்கார் இந்த இடத்துல. ரொம்ப பழமையான ஒரு கோவில். நம்ம இருக்கிறது வெளிப்பிரகாரம். மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி வந்தாலே இந்த கொட்டையூர் கோடீஸ்வர சுவாமி கோவில் இருக்குது. இங்கேருந்து கும்பேஸ்வரர் கோவில் ஒரு 2.5 கிலோமீட்டர். வைஷ்ணவ திவ்ய தேசம் சாரங்கபாணி கோவில் அதுவும் ஒரு 2.5 கிலோமீட்டர். ஸோ இதான் இப்போ வெளிப்பிரகாரத்தில் நம்ம இருக்கோம். இந்த கோவிலுக்கும் திருவலஞ்சுழின்னு இருக்குது பக்கத்தில், சுவாமி மலைக்கு பக்கத்தில். அந்த திருவலஞ்சுழி இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த திருவலஞ்சுழிக்கு இதுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. இந்த ஹேரண்ட முனிவர் அப்படிங்கிறவர் காவிரியை இங்கே ஒரு பிலத்தில் பாய வச்சு அதன் வழியாக எல்லா ஜனங்களுக்கும் அவர் நன்மை செய்கிறார். இங்கே அந்த ஹேரண்டம் அப்படிங்கிறது கொட்டை. தமிழில் வடமொழியில் ஹேரண்டம் அப்படிங்கிறது, தமிழில் கொட்டை அது. அதனால் இந்த ஊருக்கு பேர் கொட்டையூர். ஒரு முனிவர் ஒரு ஒரு குழியை உண்டாக்கி அதில் ஒரு ராஜாவை பலி கொடுத்தா காவிரி தன்னோட சீற்றத்தை அடக்கிக்கும் அப்படின்னு சொல்கிறா. அந்த காலத்தில் காவிரி வெள்ளமாக பாயும்போது, அப்போ ராஜாவை அது மாதிரி செய்ய முடியாது அப்படின்னும் போது இந்த முனிவர் தன்னோட உயிரை தியாகம் செஞ்சு ஒரு பிலம், அதாவது குழியை உருவாக்கி அதுக்குள்ளே இறங்குறாரு. அந்த முனிவர் இறங்கி நடந்தால் இந்த கொட்டையூர். அந்த முனிவருக்கு பேர் தான் ஹேரண்ட முனிவர். இங்கே நவகிரகங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே வாகனத்தோடு இருக்குது. யந்திரங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு ஒரு நவகிரகத்துலேயும். இதே மாதிரி ஒரு அமைப்பை நம்ம சத்தியமங்கலம் பவானீஸ்வரர் கோயில். சத்தியமங்கலம்ங்கிறது நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற சத்தியமங்கலம், மைசூர் போகிற ரோட். ரொம்ப அழகான ஒரு நவகிரக பிரதிஷ்டை அந்த கோயிலில் இருக்குது. பட் அது கொஞ்சம் ஃபேர்லி நியூ டெம்பிள். பட் இந்த கொட்டையூர் ரொம்ப ரொம்ப பழைய ஒரு சிவாலயம். இங்கேயும் அதே மாதிரி ரொம்ப அழகான சிற்பங்கள் இருக்குது. ஸோ தேவாரத்தில் இருக்கிற இந்த கொட்டையூர் ஞானசம்பந்தரால் பாடல் பெற்றது. இந்த கொட்டையூருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த முனிவர் ஹேரண்ட முனிவர் வழிபட்ட அந்த இடம், அந்த சந்நிதி, அது பக்கத்தில் இருக்கிற அந்த குழி எல்லாத்தையும் பார்க்க முடியும். சுவாமி பல லிங்கங்களை தன்னுள்ள உருவாக்கிட்டு கோடி லிங்கேஸ்வரராக இருக்காருங்க. இந்த ஸ்தலத்தில் எது செஞ்சாலும் அது கோடி மடங்கு புண்ணியம் அப்படின்னு சொல்கிறா. அதனால் இங்கே நம்ம நல்ல விஷயங்களை செஞ்சு தியானம் மந்திரங்கள் சொல்லி நிறைய பலன்களை அடையலாம். ஸோ அதனால் இந்த கொட்டையூருக்கு வாங்க. இது கும்பகோணத்திலேயே இருக்குது. காவிரி வடகரையில் இருக்கிற ஒரு ஸ்தலம். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஒரு பழைய தேவார தலம். இந்த கொட்டையூருக்கு வாங்க, சிவனருள் பெறலாம். இந்த ஊர் பிள்ளையாரில் மட்டும் எங்கேயும் இல்லாத அளவுக்கு பிள்ளையாருக்குள்ளேயே நிறையா பிள்ளையார்கள் செதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம முன்னே சொன்ன மாதிரி அது எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அற்புதம் அது. ஸோ அதனால் இந்த கொட்டையூருக்கு வாங்க, பெறலாம். சரி, நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.